ஃபிலிம் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிவகுமார் ஃபேமிலிக்கும் அமீரனுக்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு புவனகிரியிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சிவகுமார் குடும்பத்துக்கும் அமீருக்குமான பிரச்சனை முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு அவள் இருவருமே அதை பற்றி பேசுவதை நிறுத்தி இருக்கிறார். உண்மை சம்பவங்களை படமாக்கும் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் பத்தி எடுக்கலாமே, அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் இல்லையா? இந்த படத்துல சித்தார்த், சூர்யா, சத்யராஜ் இவங்கெல்லாம் நடிக்கலாமே, நடக்குமான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதங்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கள்ளச்சாராயத்தை பற்றி உடனடியாக படம் எடுப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. சார், விக்ரம சரியா பயன்படுத்தின இயக்குனர் யாருன்னு கும்பகோணம்ல இருந்து ராஜசேகர் கேட்டிருக்காங்க. சங்கர் உட்பட பல இயக்குநர்கள் விக்ரமை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னாலும் விக்ரமை முதலாக மிகச்சரியாக பயன்படுத்திய பாலாவை தான் இந்த வரிசையிலே நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். சார், கன்னட நடிகர் ராஜ்குமார் தமிழ்ல ஹீரோவா இல்ல கேமியோ ரோல்ஸ்ல ஏதாவது நடிச்சிருக்காரான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலே தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ராஜ்குமாருக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கன்னட பட உலகிலே அவருக்கென்று ஒரு தனி இடம் அமைந்து விட்டதன் காரணத்தினால முழுமையாக கன்னட பட உலகிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கிவிட்டார் ராஜ்குமார் என்பதுதான் உண்மை. சார், உங்களோட பேரு முதலா திரையில வந்த படம் எதுன்னு காங்கேயம்ல இருந்து சுவாமிநாதன் கேட்டிருக்காங்க. என்னுடைய பெயர் திரையிலே வந்த முதல் திரைப்படம்னா அது ஜி ராமகிருஷ்ணனுடைய இயக்கத்திலே உருவான சிநேகிதி என்ற திரைப்படம். ஜெமினேசன், ரவிச்சந்திரன், சரோஜதேவி, பாரதி ஆகியோர் நடித்த அந்த படத்துல டைட்டில் கார்டில் மக்கள் தொடர்பு ஆர் லட்சுமணன் என்று என்னுடைய பெயரை போட்டிருப்பார்கள். அப்ப நான் சித்ரா லட்சுமணன் ஆகல. ஆக்ட்ரஸ் ராதிகாவோட இயற்பெயர் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. ராதிகாவின் இயற்பெயர் ராதிகா தான். ஸ்ரீகாந்தா தமிழ் படங்கள்ல பார்க்கவே முடியறது இல்லையே, அவர் நடிக்கிறாரான கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த் இப்போதும் 5 தமிழ் திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நடிப்பிலே உருவாகியுள்ள கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் என்ற திரைப்படத்தை சமீபத்தில் கூட நான் பார்த்தேன். மிக விரைவிலே அந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது. ரஜினி, கமல் ஆகியோரை கூட பாலச்சந்தர் திட்டுபாரான சென்னையில இருந்து தாமரை கேட்டிருக்காங்க. கமல், ரஜினி ஆகிய இருவரும் நம்ம பொறுத்த வரைக்கும் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் தானே அவங்க. அதனால மற்றவர்களை திட்டுவதை போல அவங்களையும் சர்வசாதாரணமாக திட்டுவார் கே பாலச்சந்தர். விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வடிவேலு போகாதது சரியான தேனியில இருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்க்கும்போது விஜயகாந்துடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வடிவேலு போகாது தப்பு தான் அப்படின்னு தான் தோணும். ஆனால் வடிவேலுடைய மனநிலையிலிருந்து அதை பாருங்க. ஒரு காலகட்டத்திலே விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தவர் வடிவேலு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வடிவேலு போனார் என்றால் நிச்சயமாக விரும்பத்தகாத சில நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்ததற்கு பின்னாலே அதற்கு வருத்தப்படுறதை விட அதை தவிர்ப்பது தானே புத்திசாலித்தனம். சார், தனுஷ், விஜய் சேதுபதி இவங்க 2 பேரோட நடிப்பை இப்போ மக்கள் திலகம் இருந்தா எப்படி பாராட்டி இருப்பாருன்னு பள்ளிப்பாளையம்ல இருந்து சம்பத் கேட்டிருக்காங்க. மனம் திறந்து பாராட்டி இருப்பார். எல்லா திறமைசாலிகளின் வெற்றியும் தன்னுடைய வெற்றியை போலவே பாவிக்கக்கூடியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நடிகர் திலகம் சிவாஜி பத்தி வைகோ பேசி கேட்டிருக்கீங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சாதாரணமாகவே வைகோவுடைய பேச்சிலே பொறி பறக்கும். அவர் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகர் அப்படின்றதுனால நடிகர் திலகத்தை பற்றி பேசும்போது உணர்ச்சி கொப்பளிக்க பேசுவார் வைகோ. நடிகர் திலகத்தை பற்றி வைகோ நாள் பூராவும் பேசினாலும் கேட்பவர்களுக்கு அது சலிக்காது. சார், திருச்சி கிட்ட கட்டப்பட்ட குஷ்பு கோயில் இன்னமும் இருக்கான்னு ஆரணில இருந்து மணிமாறன் கேட்டிருக்காங்க. திருச்சி அருகே கட்டப்பட்ட குஷ்புவின் கோயில் இப்போது இல்லை. சார், சினிமா பிரபலங்களோட காதல் ஏன் அதிக நாள் நீடிக்கிறது இல்லைன்னு சிவராமன் கேட்டிருக்காங்க. சினிமா பிரபலங்களின் காதல் மட்டும்தான் அதிக நாட்கள் நீடிப்பது இல்லையா? மற்ற காதல் எல்லாம் அதிக நாட்கள் நீடிக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, சினிமா பிரபலங்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய காதல் நீடிக்க வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கின்ற தன்மை அவர்களுக்குள்ளே இருக்கணும். அப்பத்தான் காதலும் நீடிக்கும், அன்பும் நீடிக்கும். ஜெயிலர், அரண்மனை 4 படங்கள் ஹிட்டாக தமன்னாவோட டான்ஸ் தான் காரணம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தமன்னா டான்ஸ் ஆடின சுரா, F3, போலா சங்கர் மாதிரியான படங்கள் வெற்றி அடையாததுக்கு என்ன ரீசன்? ரஜினி மேல இருக்கிற வன்மத்தை பரப்புறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர், அரண்மனை போன்ற படங்களின் வெற்றிக்கு தமன்னாவின் நடனமும் ஒரு காரணம். அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்திலே தமன்னாவின் நடனம்தான் காரணம் என்று யாராவது விமர்சித்திருந்தார்கள் என்றால் அது தவறு. சார், ஆர்யாவும் சந்தானமும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் பார்ட் 2 என்னாச்சுன்னு திருச்செந்தூர்ல இருந்து ஹரிணி கேட்டிருக்காங்க. பாஸ் என்ற பாஸ்கரன் பார்ட் 2 உருவாக்குகின்ற முயற்சியிலே ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ஆர்யா, சந்தானம், அந்த படத்தினுடைய இயக்குனரான எம் ராஜேஷ் ஆகிய மூவருமே தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அதை பற்றி பேச்சே இல்லை. எதனால் அதை பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல.
சார், ஆதி மேலும் சினிமால வளர வாய்ப்பு இருக்கான்னு அம்ஜிக்கரில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ஆதியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல திறமைசாலி. அதனால சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார் என்றால் நிச்சயமாக தனக்கென ஒரு தனி இடத்தை அவர் தேடிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன. வாலி அரசியல்ல ஈடுபட்டு இருந்தாரான்னு ராமநாதபுரம்ல இருந்து கலீல் முகமது கேட்டிருக்காங்க. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற போது கலைஞரோடு கொஞ்சம் கூடுதல் நெருக்கம் இருந்த போதிலும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் வாலிக்கு இருந்ததில்லை. இளையராஜாவால அதிகமான வெற்றி பாடல்கள் கிடைத்த கதாநாயகர்கள்ல முதன்மையானவர் யாருன்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. இளையராஜா இசையிலே பல வெற்றி பாடல்கள் கிடைக்கப்பெற்ற கதாநாயகன் கமல்ஹாசன் தான். விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இயக்க இருந்த படம் லைக்காவோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பிரச்சனைனாலதான் ஸ்டாப் ஆயிடுச்சா? தன் தந்தை தனக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணது மாதிரி ஏன் விஜய் தன்னோட பையனுக்கு பண்ணலன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. லைகா புரொடக்ஷன் தயாரிப்பிலே உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு ஏற்கனவே துவங்கிவிட்டது. அதனால் அடுத்து ஜேசன் சஞ்சய் இயக்குகின்ற படத்தினுடைய படப்பிடிப்பும் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் லைவ் இன் கான்சர்ட் அப்படின்னு பல நாடுகளுக்கு போய் நடத்துறாங்க. இதனால அவங்க கமிட் ஆன மூவிஸ்க்கு சரியான பாடல்கள் எழுத முடியாமையும் அதுக்கான காலத்தை ஒதுக்க முடியாமையும் போயிடுது. இதனால காலதாமதம் மற்றும் நஷ்டம் ஏற்படுது ப்ரொடியூசர்ஸ்க்கு. நிறைய படங்கள் கூட இதனால தோல்வியை தழுவி இருக்கு. ஸோ இதெல்லாம் ரீசனா வச்சு இசையமைப்பாளர்கள் இதுக்கப்புறமாவது கவனம் செலுத்துவாங்களா? அப்படி பண்ணா நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆப்பிரிக்கால இருந்து ராமுலு ரமேஷ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு ஒருதலை பட்சமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். இசையமைப்பாளர்கள் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இசை கச்சேரி நடத்த போவதால் பாடல் பதிவு தாமதமாகிறது அப்படின்றதுலையும் பாடல்களில் அவங்களால முறையான கவனத்தை செலுத்த முடியாமல் போகிறது என்பதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்து என்று ஒரு தகவல். நடிகர் தினம் சிவாஜியை பொறுத்தவரையிலும் இயக்குனர் எம் பாரதி ராஜாவை பொறுத்தவரையிலும் அவர்கள் திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா அது முதல் மரியாதை. முதல் மரியாதை திரைப்படம் உருவான விதத்தை பற்றி ஒரு பக்கம் சிவாஜியும் பேட்டி கொடுத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவும் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்றாலும் அந்த சம்பவங்கள் இருக்கே, அதை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதாநாயகர்களுக்காக எப்பவும் கதை எழுதியதில்லை. ஆனால் முதல் மரியாதை கதையை முழுமையாக செல்வராஜ் சொன்னபோது என் மனதிலே கம்பீரமாக எழுந்து நின்றது சிவாஜி தான். அந்த படத்தில் நடிப்பதை பற்றி பேசுவதற்காக அவர் வீட்டுக்கு சென்ற நான், அன்னை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்கப் கிடையாது, விக்கு கிடையாது, நீங்கள் லொக்கேஷனுக்கு வாங்க, நான் சொல்கிற மாதிரி நடங்க, நான் சொல்கிற மாதிரி உட்காருங்க போதும் என்று அவரிடம் சொன்னேன். நான் அப்படி சொல்ல பதிலே பேசாமல் என்னையே பார்த்தபடி இருந்தார் சிவாஜி. முதல் மரியாதை படத்துடைய படப்பிடிப்பு சிவசமுத்திரம் அருகே உள்ள கிராமங்களிலேயே தொடங்கியது. சிவாஜி படப்பிடிப்புக்கு வந்தார். அன்னை இப்படி நடங்க, இங்கே உட்காருங்க, இந்த பக்கம் திரும்பி பாருங்க என்று சொல்லியபடி அவரை நான் படமாக்கி கொண்டே இருந்தேன். 2-3 நாள் படப்பிடிப்பு போச்சு. பாரதி, உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, என்ன தான் நடக்குது, என்ன படம் பிடிக்கிற நீ என்று என்னிடம் கேட்டார் சிவாஜி. அன்னை இப்போ ஒன்றும் கேட்காதீங்க, நான் படமாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொன்னேன். ஒரு காட்சியில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோன்றியதோ, இந்த காட்சியில் நான் எப்படி நடிக்கணும்னு கொஞ்சம் நடித்து காட்டு என்று என்னிடம் சொன்னார் சிவாஜி. உடனே நான் நடித்து காட்டினேன். நான் நடித்து காட்டின உடனே இவன் நடித்ததில் ஒரு 10% பண்ணால் கூட போதும், பேர் வாங்கிடலாம் போல இருக்கே என்று ராதாவிடம் என்னை பாராட்டினார் சிவாஜி. அவர் அப்படி பாராட்டிய போது நான் சும்மா இருந்துக்கலாம்ல. அண்ணே, தேனியிலேருந்து நான் சென்னைக்கு வந்ததே உங்கள் மார்க்கெட்டை காலி பண்ணணும்னு தானே என்று அவரிடம் சொன்னேன். அப்படியா, உங்கள் ஊரில் கண்ணாடியெல்லாம் இல்லையா, உன் மூச்சை நீ கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா என்றார் சிவாஜி. படப்பிடிப்பு முடிந்தது. முதல் மரியாதை படம் தயாராகிவிட்டது. சிவாஜிக்கு படத்தை போட்டு காட்டணும். படம் முடிஞ்சது. ஆனாலும் சிவாஜி தன்னுடைய சீட்டை விட்டு எழுந்துக்கவே இல்லை. என்னை பக்கத்தில் அழைத்தார். ஏண்டா காட்டுப்பையில, என்னடா படம் எடுத்து வச்சிருக்க, நீ பாட்டு இந்த பக்கம் வாங்கினேன், அந்த பக்கம் திரும்பினேன், அந்த பக்கம் போனேன், நீ சொன்ன பிள்ளைலாம் நான் நடித்தேன், இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேடா, இது சாதாரண படம் இல்லை, வேர்ல்டு கிளாசிக் என்றபடி என்னை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார் சிவாஜி. நான் எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி இருந்தாலும் முதல் மரியாதை திரைப்படம் எனக்கு கொடுத்த திருப்தி இருக்க, அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது என்கிறார் பாரதி ராஜா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பேர் மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.